தலைப்பு செய்திகள். முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. ரணிலின் குடியுரிமையை ரத்து செய்ய முன்மொழிவு. திருக்கோணேஸ்வரத்தின் திருப்பணிகளை இந்திய அரசு செய்து தர வேண்டும். கிணற்றிலிருந்து ஆசிரியை ஒருவரின் சடலம் மீட்பு. யாழில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞன் கைது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் கடந்த 2017 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் திகதி ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று வரை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொண்டு வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த சனிக்கிழமை முன்னெடுத்துள்ளனர். கவனஈர்ப்பு போராட்டமானது முல்லைத்தீவு கோத்தபாய கடற்படை முகாமிற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது வட்டுவாகல் பாலம் ஊடாக பேரணியாக சென்று வட்டுவாகல் பகுதியில் இறுதியாக கையளிக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக வரை சென்று போராட்டம் நிறைவடைந்தது. கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது சர்வதேசமே பதில் சொல், சர்வதேசமே எமக்கான தீர்வு என்ன, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றி இறந்து கொண்டிருக்கின்றோம், கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம், எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும், தமிழரை கடத்தாதே, இன ஒழிப்பு செய்யாதே, உங்கள் சிறை கூடம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கூடமா, எமது நாட்டில் நாம் வாழ உரிமை இல்லையா, உலகமெல்லாம் பெண்கள் உரிமை பேசும் இந்நாளிலும் தெருவில் கிடந்து அள வைத்திருக்கின்றது அரசு போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாதங்களை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது வட்டுவாகல் விகாரைக்கு செல்லும் வழியில் அதிகளவான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் போராட்ட கூட்டணி தெரிவித்துள்ளது. பட்டலந்த ஆணைய அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதில் உள்ள பரிந்துரைகளை அமல்படுத்துவதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும் என அதன் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு ஊடகங்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் பட்டலந்த ஆணைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார். எனவே அந்த அறிக்கையை தாக்கல் செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் கடமை என்றும் அவர் கூறினார். மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான பிரதிநிதித்துவம் உள்ள இந்த அரசாங்கம் அந்த பணியை செய்கின்றதா என்பதை மிகவும் ஆர்வமாக கவனித்து வருகின்றோம் என்றும் அவர் கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். திருக்கோணேஸ்வரத்தின் திருப்பணிகளை இந்திய அரசு செய்து தர வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தென்கையிலை என போற்றப்படுவதும் 5 ஈஸ்வரங்களில் ஒன்றானதுமான திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றதுமான திருக்கோணேஸ்வரத்தின் திருப்பணிகள் நீண்ட காலமாக முடிவுறாமல் நிலுவையில் உள்ளன. இந்திய அரசானது மற்றும் ஒரு பாடல் பெற்ற தலமான திருக்கேதீஸ்வரர் கோயில் திருப்பணிகளை செய்து முடித்தது போல திருக்கோணேஸ்வரத்தின் திருப்பணிகளையும் செய்து தர வேண்டும் என வேண்டுகின்றேன். அந்த வகையில் ராசகோபுரம் அமைத்தல், மணிமண்டபம் அமைத்தல், சக்தி பீடம் அமைத்தல், வெளிவீதி அமைத்தல், பஞ்சலிங்கங்களை திருநிலைப்படுத்தல் முதலிய திருப்பணிகளை விரைந்து செய்து முடிக்க ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என இந்திய அரசை வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பளை வேம்படிக்கேணியில் கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தனிநபருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து மேற்படி ஆசிரியையின் சடலம் வெள்ளிக்கிழமை அன்று மீட்கப்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசுவதை அறிந்து அயலவர்கள் குறித்த கிணற்றை காலை அவதானித்துள்ளனர். அந்த கிணற்றை அவர்கள் பரிசோதித்த போது கிணற்றில் பெண் ஒருவர் சடலமாக காணப்பட்டதை அடுத்து இது தொடர்பில் பளை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் அதே பகுதியை சேர்ந்த ஆசிரியையான 54 வயதுடைய தவராசசிங்கம் சரஸ்வதி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்யப்படும் கஞ்சா கலந்த மாவா தயாரிக்கும் இடம் ஒன்றில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞன் ஒருவன் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் சனிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சர் தலைமையில் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக வண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கு பின் மானிப்பாய் வீதியை அண்மித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கஞ்சா கலந்த மாவா பாக்கு தயாரித்துக் கொண்டிருந்த போதே சந்தேக நபரான இளைஞன் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மற்றும் யாழ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 24 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து கஞ்சா கலந்த மாவா 4 கிலோ 250 கிராம், 12 கிலோ 500 கிராம் எடையுள்ள பீடி தூள் மற்றும் வாசனை திரவியம் போன்ற பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரான இளைஞன் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மியன்மாரில் 2021ஆம் ஆண்டில் ஆட்சியை கவிழ்த்து ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியது. இந்நிலையில் 4 வருட ராணுவ ஆட்சிக்கு பின்னர் மியன்மாரில் ஜனநாயக முறையில் பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மியன்மாரில் ராணுவ தலைவர் ஜெனரல் மிங் ஆங் அடுத்த 10 மாதங்களுக்கு பொது தேர்தலை நடத்துவதாக அறிவித்துள்ளார் என மியன்மார் அரசு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடும் மனநிலையை களைய பெண்கள் ஒரேயொரு கொலை செய்தால் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற இந்திய குடியரசுத் தலைவரிடம் பரபரப்பு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் சரத் பவார் அணி தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த பெண் தலைவர் ரோஹிணி கட்சே சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அவரது அக்கடிதத்தில் கூறியதாவது: இந்த நாடு புத்தர் மற்றும் மகாத்மா காந்தியின் நாடாக கருதப்படுகின்றது. அமைதி மற்றும் அகிம்சையின் சிறந்த சின்னமாக இருக்கும் பூமி இப்போது மன்னிப்பை எதிர்பார்த்து கோரிக்கை வைக்கின்றது. இன்று நாட்டில் பெண்கள் பெரும்பாலும் பாதுகாப்பற்றவர்களாகவே உள்ளனர். இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு 12 வயது சிறுமியொருத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். நிலைமை எப்படி இருக்கின்றது என்று யோசித்து பாருங்கள். உலக மக்கள் தொகை சீரமைப்பு கணக்கெடுப்பு முடிவுகள் அண்மையில் வெளியாகியுள்ளன. இந்த ஆய்வில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை கொண்ட பல்வேறு நாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கணக்கெடுப்பின்படி ஆசியாவிலேயே இந்தியா உலகின் மிகவும் பாதுகாப்பற்ற நாடாக மாறியுள்ளது. இதில் பெண்கள் கடத்தல், குடும்ப வன்முறை குற்றங்கள் மற்றும் பிற தீவிர குற்றச்செயல்கள் ஆகியவை அடங்கும். எனவே அனைத்து பெண்கள் சார்பாக ஒரேயொரு குற்றத்திற்காக எங்களை மன்னிக்க கோருகின்றோம். பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை மனநிலை, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய வேண்டும் என்ற மனநிலையை, செயலற்று கிடக்கும் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை கொல்ல நாங்கள் விளைகின்றோம். இன்னலுற்ற நமது தேசத்தை காக்க மகாராணி தாராராணி புண்ணியே ஸ்லோக் அகில்யா தேவி வாளை எடுத்துக்கொண்டு நமது சமூகத்தை சீர்திருத்த நம்மிடம் கேட்கின்றாள். எங்கள் கோரிக்கையை ஏற்று அதற்கு மதிப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். சர்வதேச மகளிர் நாளான இன்று இதையே உங்களிடமிருந்து கிடைக்கும் பரிசாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதீத வெப்பத்தால் மின்தடை ஏற்படுவதை தடுக்க மின்சார வாரியத்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மின்மாற்றிகள் பழுது, மின்மாற்றிகளில் தீப்பிடிக்கும் போன்ற சூழலை தடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக புதிய மின்மாற்றிகளை கையிருப்பில் வைக்க மின்வாரிய தலைவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களிடம் மின்தடை குறித்து புகார் வந்தால் உடனடியாக சீர் செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1946 பிரித்தானியா பால்டன் நகரில் விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் 33 பேர் உயிரிழந்தனர். 1977 இஸ்லாமிய தீவிரவாதிகள் வாஷிங்டன் டிசியில் 3 கட்டடங்களை 39 மணி நேரம் கைப்பற்றி வைத்திருந்ததில் 2 கொல்லப்பட்டும் 149 பேர் பயண கைதிகளாகவும் பிடிக்கப்பட்டனர். 1986 சாலஞ்சர் விண்ணோட்டத்தின் அழிந்த சிதைவுகளை ஐக்கிய அமெரிக்காவின் ஆழ்கடலோடிகள் கண்டுபிடித்தனர். இறந்த 7 விண்வெளி வீரர்களினதும் உடல்கள் உள்ளே இருந்தன. 1997 சீனா மங்கோலியா கிழக்கு சைபீரிய வானியலாளர்கள் பகல் நேரத்தில் லால் பாப் வால்வெளியை கண்டுட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.
மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.